போன வாரம் எந்த இடத்துக்கும் போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்ச காரணத்தினால, இந்த வாரம் ஒரு பழைய ஒரு அற்புதமான காவியமான படத்தை பற்றி தான் இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நீ படத்தை சொல் தம்பி, அது படமா இல்லை பாடமானு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. சுமார் 21 வயசுடைய ஒரு இளம் பாலகன் இயக்கிய படம் மாதிரி இந்த படம் சத்தியமாக இல்லவே இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவில் டேரக்டர்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள், அது எல்லாத்துக்கும் விதை ஓட்டது இந்த படம் தான் அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியானப்பட்ட படம் தான் நம்ம துருவங்கள் 16. எஸ், கார்த்திக் நரேனுக்கு 21 வயசு தானாங்க இந்த படம் எடுக்கும்போது. படத்தில் கதை சூப்பராக இருக்கும். கதையில் உள்ள ட்விஸ்ட்டு அதோட அருமையாக இருக்கும். படம் ஸ்டார்ட் ஆகிற விதமும் சரி, எண்ட் ஆகிற இடமும் சரி, சூப்பர் டூப்பராக இருக்கும். இந்த படத்தை அந்த ஏஜோட மெச்சூரிட்டி வச்சு இவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது எனக்கு உண்மையிலே உலக ஆச்சரியம்தான். அதில் வர சின்ன சின்ன கேரக்டர் கூட படத்தில் மனசில் நிற்கிற அளவுக்கு இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு டெல்லி கணேஷ் பேசுகிற இடமா இருக்கட்டும், அவருக்கு ரஹ்மான் அட்வைஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், அந்த நியூஸ் பேப்பருக்காரனாக ஒருத்தர் வருவார் அவராக இருக்கட்டும், யாஷிகா ஆனந்த் இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாஷிகா ஆனந்த் ஃப்ரெண்டாக வர பொண்ணு கூட மனசில் நிற்கிற அளவுக்கு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் கண்டிப்பாக நம்ம கார்த்திக் நரேனை தான் சொல்லி ஆகணும். படத்தோட ஒரு டோனே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கூல் டோனாக இருக்கும். படம் பார்க்கும்போது ஒரு காம்னஸ் இருக்கும் எப்பயுமே. நமக்கு படத்தை குறை சொல்லவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு டெபியூ டீம் எடுத்த படம் மாதிரியே இருக்காது. எல்லாமே ஒரு நியர் டு பர்ஃபெக்ஷனில் இருக்கும். ஈவன் மியூசிக் கூட அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, டிஐ ஒர்க்ஸு, லைட்டிங்ஸு, அதுவும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப வர லைட்டிங்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். எடிட்டிங் வேற லெவல் பண்ணியிருப்பாப்புல. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த படத்தை பற்றின ப்ளஸ் பாயிண்ட்ஸு. அப்படியான ஒரு படம் தான் துருவங்கள் 16. இதை இன்னுமே நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் கேட்கறது எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து எல்லாரும் இந்த மாதிரி படங்களை பார்த்து ஆதரிச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்து அவங்களாம் படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல். அடுத்த வாரம் இருந்தால் நம்ம கல்கி வந்துட்டாப்பில், அடுத்த வாரம் நம்ம அவரை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ பார்த்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல்லையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.